பரபரப்பான அரசியல் சூழல்ல இந்த காங்கிரஸ், தேமுதிக, அப்புறம் ராமதாஸ் அவர்கள் இவங்க 3 பேர் மட்டும் இன்னும் கூட்டணிய கன்ஃபார்ம் பண்ணாமலே வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, தளபதி விஜய் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தளபதி விஜய் இந்த 3 கட்சிகளுக்குமே நல்ல ஆஃபர் தராரு. ஆட்சியில் பங்கு, நிறைய சீட்ஸு கொடுக்க தாவேக்கா ரெடியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தாவேக்காக்கு இன்னும் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரல. தனியாக நின்று தேர்தலை அணுகுனா அது எப்படி போய் முடியும்னு தாவேக்காக்கு தெரியாது. ஸோ திமுக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, ஏடிஎம்கே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படி இருக்கப்போ தாவேக்கா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அது இன்னும் அரசியலில் பெரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 3 அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி இருக்கிறப்போ அந்த ஓட்டு ஷேர் எப்படி போகும்னு கணிக்கவே முடியாது. அது எப்படி வேணால் போகலாம். யாருக்கு வேணாலும் தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ கடைசியில் ஆட்சி அதிகாரம் ஆட்சி பிடிக்கிறப்பையும் ஒரு சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொகுதி பிரிஞ்சிடுச்சு, பெரும்பான்மை வரலாம், ஆட்சி அமைக்கிறது கஷ்டமாக போயிடும். அப்போ 2 அலைன்ஸ் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இப்போ டிஎம்கே ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுச்சு, ஏடிஎம்கே ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ தாவேக்கா மட்டும் கூட்டணி ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. தாவேக்கா கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவ்வளோ முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸ் கிட்டையும் சரி, தேமுதிக சரி, ராமதாஸ் அவர்களும் சரி, பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. நிறைய சீட்ஸ் தரேன், நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க தாவேக்கா. ஏன்னா கூட்டணி அமைச்சே ஆகணும். தாவேக்காவுக்கு கூட்டணி அமைச்சா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல எட்ஜு கிடைக்கும். இப்போ தாவேக்காவுக்கு ஒரு 10-12% இருக்குன்னா கூட்டணி அமைக்கிறது மூலமாக 15-20% கிட்ட எட்ஜ் தள்ளலாம். அந்த ஒரு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தனிச்சு இருக்காங்க அப்படின்னா எல்லா கட்சியோட எதிர்ப்பையும் தாவேக்கா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தாவேக்காவுக்கு உழக்கூடிய ஓட்டு மட்டும் தான் தாவேக்காவுக்கு விழும். அது மாதிரி தாவேக்கா போயிடும். அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கான என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி ஃபார்ம் பண்ணி நம்மளோட எட்ஜை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தாவேக்கா தரப்பில் முடிவு பண்ணியிருக்காங்க. தாவேக்கா அதனால தான் கூட்டணி பேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ காங்கிரஸும் தேமுதிக, ராமதாஸ் அவர்கள்லாம் தாவேக்காவை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தோணுது. தாவேக்காவை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் தாவேக்கா கிட்ட போயிடுவோம்னு சொல்லி டிஎம்கேக்கிட்டையும் ஏடிஎம்கேட்டையும் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேட்டையும் ஏடிஎம்கேட்டையும் நாங்கள் கேட்ட சீட்டு நீங்கள் தரலனா நாங்கள் கூட்டணி வரமாட்டோம், தாவேக்கா கிட்ட போயிடுவோம். தாவேக்கா எனக்கு ஆட்சியில் பங்கு தராங்க, இவ்வளோ சீட்டு தராங்க, நீங்கள் பாதி தான் தரேங்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகும், எங்களுக்கு கூட கொடுங்க, இல்லை நாங்கள் தாவேக்கா கிட்ட போயிடுவோம் அப்படின்னு அந்த பூச்சாண்டி வேலைகளை காமிச்சிட்ருக்காங்க காங்கிரஸும் தேமுதிகவும். அப்படி விஜயை வச்சு பூச்சாண்டி காமிச்சு இவங்க டிஎம்கேட்டே அதிகமான சீட்டையோ இல்லை ஏடிஎம்கேட்டே அதிகமான சீட்டையோ பேரம் பேசலான்ட்டு தான் முயற்சி நடந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது பார்க்க போனால். இவங்க தாவைக்காட்ட வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தாவைக்காட்ட வந்திருப்பாங்க. இன்னும் தாவைக்கா தான் சீட் தரேங்கிறாங்க இல்லையா, ஆட்சிலையும் கொஞ்சம் பங்கு தரேங்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ தாவைக்கா ஆஃபர் பண்ணுறத டிஎம்டிக்கும் காங்கிரஸும் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல தாவைக்கா கிட்ட. ஏன் வராமல் இருக்காங்க? அவங்க தாவேக்காவை இவ்வளோ சீட்டு தராங்கங்கிறத சொல்லி டிஎம்கே கிட்ட காங்கிரஸ் பேரம் பேசிகிட்டு இருக்கு. தேமுதிக, டிஎம்கேட்டு, ஏடிஎம்கேட்டு 2 பேர்ட்டுமே சமமாக பேரத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி போய் முடியும்னு தெரியாது. ஒருவேளை காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே அதான் சொல்கிறேன், அந்த கட்சிகளில் சரியான ரிசப்ஷன் இல்லை, அந்த சீட்டு ஒதுக்கீடில் திருப்தி இல்லை, அதிருப்தி இருக்குன்னா தாவேக்கா பக்கம் போகிறதும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான என்ன சொல்கிறது, சதவீதம் கம்மி தான். ஒரு 10% தான் சான்ஸ் இருக்குது காங்கிரஸ்லாம் தாவியா சைடு போகிறதுக்கு. போனால் அந்தளவுக்கு சீட் ஓட்டு வருமா, சீட் இது எம்எல்ஏனா எடுக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் காங்கிரஸுக்கு இருக்குது, டிஎம்டிகேக்கு இருக்குது. ஸோ அதனால் போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க, தாவேக்கிட்ட போகிறது தயங்குறாங்க. ஸோ அதனால் எப்படியாவது திமுகலேயே உள்ளே போயிடலாம், அதிகமான இடங்கள் கேட்டு உள்ளே போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்க போடுற பிளானாக இருக்குது. வெளில பார்த்தா அப்படி தான் தெரியுது. தாவேக்கா தான் அவங்களுக்கு விருப்பம் போகணுன்னா எப்பயோ போயிருப்பாங்க, எப்பயோ அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அறிவிக்காமல் கடைசி வரைக்கும் நெருக்கி எடுத்துகிட்டு போய் திமுகட்ட எப்படியாவது பேரம் பேசி அழுத்தத்தை உண்டாக்கி எப்படியாவது திமுக அதிக சீட்டை வாங்கிடணும், இல்லை டிஎம்டிக்கு திமுகவும் அதிமுக அதிக சீட்டை உள்ளே போய் வாங்கிடணும் அப்படிங்கிறது முனைப்பில் தான் இருக்காங்க. கடைசி நேரங்களில் என்னென்ன நடக்கலாம், கடைசி 1% 2% சான்ஸ் இருக்குது, 10% கூட சான்ஸ் இருக்குது தாவேக்கா பக்கம் வர்றதுக்கு. அப்படி காங்கிரஸ், தாவேக்கா, டிஎம்டிகே, ராமதாஸ் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்தார்கள் என்றால்
அது ஒரு மெகா கூட்டணியாக தான் இருக்கும். டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு ஒரு டஃப்பான ஒரு இதாக தான் வரும். ஒவ்வொரு தொகுதியுமே இழுபறியாக தான் இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜெயிக்கிற வாய்ப்பு லைட்டாக முன்ன பின்ன தான் இருக்கும். கஷ்டமான தேர்தலாக வந்து போயிடும். ஏன்னா 3 அலையன்ஸுங்கிறது கஷ்டமான ஒரு தேர்தலாக போயிடும். 2 அலையன்ஸ் இருக்குன்னா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு போயிடுவாங்க. இப்போ 3 அலையன்ஸ் இருக்கிறப்போ 3மே ஷேர் ஆகும் ஓட்டு. ஓட்டு ஷேர் ஆகிறப்போ வந்து எப்படி போய் முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ டிஎம்கே எப்படி கூட்டணி அமைச்சிருக்கோ, ஏடிஎம்கே எப்படி கூட்டணி அமைச்சிருக்கோ, அது மாதிரி தாவேக்காவும் கூட்டணி அமைக்க முனைப்பு காமிச்சிட்டு இருக்கு. டிவிகே, டிஎம்டிகே, காங்கிரஸ் இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது மற்றும் ஒரு பலமான ஒரு அணியாக இருந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்பத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படி போய் முடியுதுன்னு பார்ப்போம். இன்னும் அரசியல் நெருங்க நெருங்க பரபரப்பான விஷயங்கள் வந்து கொண்டு தான் இருக்க போது. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.